எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog மாதிரி பார்க்கலாம். இப்போ நான் பாப்பாலாம் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு எப்படிலாம் போகுது அங்கே எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய் சொல்லிவிடுங்க. ஆமாக்கு ஒரு முத்தம் கொடுங்க. ஐயோ அழகி. பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பவே க்யூட்டாக இருக்கா. வெளியே ரொம்ப குளிர்ச்சி, அதனால் பாப்பாவுக்கு குல்லா போட்டு விட்டுருந்தேன். எங்கே அவங்க அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கூட எடுக்க விடாமல் தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. கரெக்டாக நாங்கள் வெளியே போகிற டைம் வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால கொடை பிடிச்சிட்டு தான் போகணுன்னு. சாப்பிட்டீங்களா கேளு, இங்கே பார்த்து கேளு. சர்ச் பக்கத்துலேயே தான், அதனால் சீக்கிரமாக போயிட்டோம். அப்படியே கேண்டில் வாங்கிட்டு சர்ச் உள்ளே போனோம். நாங்கள் எப்போவுமே டியூஸ்டே இந்த அந்தோனியார் சர்ச்சுக்கு வந்துடுவோம். ஆனால் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல இந்த டைம் கூட்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்பாவும் பொண்ணும் கேண்டில் ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே போனோம். இந்த சர்ச்சுக்கு வந்தாலே மைண்டெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக ஆகி ரிலாக்ஸாக இருக்கும். ப்ரேயர் பண்ணுங்க. என்னம்மா? அது கழட்டக்கூடாது, குளிரும். பாப்பாவுக்கு இந்த சர்ச்சுக்கு வந்தாலே பெஸ்ட்டு பார்ட்டுனா அங்கே போய் தொட்டு கும்பிட்டுட்டு வர்றது தான். ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அது. அங்கே கொடுக்குற பன்னு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையும் எப்போவுமே வாங்க மறக்க மாட்டோம். பன்னு கொடுத்துரு எல்லாருக்கும். வழியில் வந்து பீஃப் சில்லி கடை இருந்தது. மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததா, சூடாக சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு சொல்லி கேட்டதுனால பீஃப் சில்லியும் வாங்கி கொடுத்தாங்க. பாப்பா எவ்வளோ க்யூட்டாக ரைம்ஸ் பாடுறா பாருங்கள். வீட்டில் பழம்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போகும்போது அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். அங்கே வந்து ஒரு குட்டி நாய் இருந்தது. அதை பார்த்துட்டு பாப்பா ரொம்ப ஜாலி ஆகிட்டா. பாப்பாவுக்கு வந்து நாயினா ரொம்ப பிடிக்கும். அதனால் கையில் வச்சுருந்த பண்ணை வந்து இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு போட்டுட்டு இருந்தா. கடைசியில் அந்த நாய் அந்த பண்ணை சாப்பிடவே இல்லை. நாங்கள் எப்போவுமே பழம் வாங்கிறதுக்குலாம் இவ்வளோ செலவாகுது, நிறைய காசு ஆகுது அப்படின்ட்டுலாம் யோசிக்க மாட்டோம். அதனால் ஒரு வாரத்துக்கு தேவையான பழம்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுப்போம். நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறதுக்கு இந்த பழத்துலேயே வந்து காசை செலவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே பழம் நிறையாவே வாங்குவோம். நாங்கள் எப்போவுமே இந்த தர்பூசணி, ஆப்பிள், மாதுளை, அப்புறம் இந்த கிர்னி பழம், வாழைப்பழம் இதெல்லாம் தான் நிறையா சாப்பிடுவோன்றதுனால அதுதான் வாங்கினோம். அந்த கடையில் பாட்டு போட்டிருந்தாங்களா, அதனால் பாப்பா அந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தா. வரும்போது அந்த குட்டி நாய்க்கு பாயும் சொல்லிட்டு வந்துட்டா. ஒரு வாட்டி அந்த ரைம்ஸ் நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டேன். அதை விடுற பாடே கிடையாது. ஒரே அதே பாடிட்டே வந்தா வரும்போதுலாம். வெளியே போயிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த மாதிரி விலாக்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டிமா எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கள். எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கள். டாக் பார்த்தீங்களா? எங்கே பார்த்தீங்க? வண்டியில் எடுத்துகிட்டு வர விட மாட்டாங்களே. ஒரு நாய் பார்த்தா கடைக்கிட்ட அதை எடுத்துகிட்டு வரணுமா வண்டியில், அதை சொல்லிகிட்டு இருக்கா. சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய், குட் நைட் சொல்லிடு. பாய் பாய் சொல்லிடு. பாய் பாய். முத்தா கொடுத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.